எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை நின்று பரிவோடு மகிழ்ந்த அருள் செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று 1/3/2026 பிரதோஷம். இன்று நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. புதிய விஷயத்துக்காண்டி மேற்கு திசையை நோக்கி செல்வதாக இருந்தால் கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போறது ரொம்ப சிறப்பு. அந்த காரியம் தடைபடாது. இன்றைய திதி திரையோதசி திதி. நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். யோகம் சோபனம் நாம யோகம் மதியம் 2 மணி 54 நிமிடம் வரை. பின்பு அதிகண்டம் நாம யோகம். கர்ணம் தைத்துளிம் கர்ணம். சந்திராஷ்டமம் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திற்கு. இன்றைய கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், கடக ராசியில் சந்திர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கர பகவான், சனி பகவான் மற்றும் ராகு பகவான். இப்ப நம்ம இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி வரப்போகுது. வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 காலையில 8:26 மணிக்கு சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. இந்த சனி பகவானானது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாங்க. அப்ப இந்த 2.5 வருடத்திற்கு மீன ராசியில தான் சஞ்சாரம் செய்ய போகிறார். 2.5 வருடம்ங்கிறது 22/4/2028 விடியற்காலை 2 மணி 39 நிமிடம் வரை மீன ராசியில தான் இருப்பாங்க. அப்ப கும்ப ராசிக்கு பாதக சனியாக வரும், மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வரும், மேச ராசிக்கு 7.5 நாட்டு சனி பகவான் ஆரம்பம். ஓகேங்களா? அப்ப இப்ப இந்த சனி பெயர்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் பரிகாரத்தை பார்த்துருவோம் இன்னைக்கு ஃபுல்லாவே. ஏன்னா சனி பெயர்ச்சி வந்தாவே எல்லா மக்களும் பயப்படக்கூடிய விஷயம் தான். ஏன்னா சனி பகவான் கர்மக்காரகன். நம்ம இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லை, போன ஜென்மத்துல செஞ்சுட்டு வந்த பாவங்கள் புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு இந்த பெயர்ச்சி நடக்கும் போது அதோட விளைவுகள் நிச்சயமாக நடக்கும். ஒரு ஜாதகத்திலே பாத்தீங்கன்னா அப்பா அம்மா மாமனார் மாமியார் அத்தை தாய் மாமன் இந்த மாதிரி மூத்த சகோதரன் இளைய சகோதரன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடியவரே சனி பகவான் தான். ஓகேங்களா? அப்ப இந்த சனி பெயர்ச்சியை கண்டு நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. இந்த சனி பெயர்ச்சிக்கு உண்டான பரிகாரங்கள் மெயின் பாத்தீங்கன்னா எல்லாம் திருநள்ளாறு திருக்கொள்ளிக்காடு. இந்த சனி பகவான் பெயர்ச்சிக்கு எல்லாரும் கோயிலுக்கு போறது வழக்கம். ஆனா நீங்க இந்த 2.5 ஆண்டுகள் இருக்கறனால ஒரே நாள்ல போய் எல்லாரும் போய் கூட்டத்துல போய் நெரிசல்ல மாட்டிக்காதீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நீங்க நாளைக்கோ இல்ல அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ கூட நீங்க போயிட்டு வரலாம். சாமியை நிம்மதியா தரிசனம் செய்யுங்க. குடும்பத்தோட போகும்போது, குழந்தை எல்லாத்தோட போகும்போது ஒரு டென்ஷன் பதட்டம் அங்க போய் பாத்தீங்கன்னா கும்பல் கூட்ட நெரிசல் உணவு கிடைக்காம ரொம்ப நேரம் கோயில்ல இருந்து லைன்ல இருந்துட்டு ஒரு யூரின் போறதா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. ஓகேங்களா? ஃப்ரீயான டைம்ல போயிட்டு வந்தீங்கன்னாவே சிறப்பானது. இப்ப இந்த சனி பெயர்ச்சிக்கு பாத்தீங்கன்னா சில ராசிக்கு அஷ்டம சனி கண்ட சனி அர்த்தாஷ்டம சனிலாம் நடக்கும். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி வந்து முழுக்க இந்த சனி பெயர்ச்சிக்கு உண்டான பரிகாரத்தை தான் வந்து பார்க்க போறோம். அப்ப இந்த பெயர்ச்சியில வந்து சனி பகவான்னா யாரு, சனி வந்து ஒரு ராசிக்குள்ள போகுது, அப்ப வந்து சந்திரன்னா யாரு, இது ரெண்டே நம்ம கம்பேர் பண்ணாவே பரிகாரம் வந்து எளிமையா வந்துடும். சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வந்து ஃபர்ஸ்ட் தாய்மார்களை குறிக்கக்கூடியது, அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகம் தாய். ஓகேங்களா? சந்திரன்னா சுத்தமானவங்க, சந்திரன்னா வந்து சுத்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பால் குறிக்கக்கூடியது, அரிசி உப்பு இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். இப்ப இதே சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா அசுத்தமானவங்க, அதாவது அழுக்கு உள்ளது அப்படின்னு அர்த்தம். சனி பகவான வெயிட், பலம் அந்த மாதிரி அமைப்பு வந்து உண்டு. சனி பகவான் வந்து மூத்தவர்களை குறிக்கக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. அப்ப இது ரெண்டே நம்ம மேட்ச் பண்ணாவே பரிகாரம் ஈஸியா வந்துடும். ஓகேங்களா? அப்ப சந்திரன்கிறது வந்து பாத்தீங்கன்னா வீடையும் குறிக்கக்கூடியது. ஏன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் தான் வீடு, வாகனம் குறிக்கக்கூடியது. அப்ப வீட்டையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான கால் குறிக்கக்கூடியது, பாதத்தை வந்து குறிக்கக்கூடியது. அப்ப ஃபர்ஸ்ட் பரிகாரமா வந்து நீங்க அம்மாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப சிறப்பு, அல்லது அம்மாவுக்கு வந்து கால் பிடிச்சு விடுறது வந்து ரொம்ப சிறப்பு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து தாத்தா பாட்டியோட காலை பிடிக்கும், அம்மாவோட காலை பிடிப்பாங்க. கிராமத்துலன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து மாடர்ன் சிட்டில அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை. அப்ப இந்த சனி பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து அம்மாவுக்கு வேண்டிய உதவிகள், ஓகேங்களா, அவங்களுக்கு தேவையான நன்மைகள். அப்போ ஒரு கால் வலி இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் காட்டுறது, ஏன்னா வேலை நிமித்தமாக டைம் இல்லைன்னு சொல்லாம உடனே போய் பாக்குறது வந்து நல்லது. அல்லது காலுக்கு வந்து எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, தைலம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு சின்ன பரிகாரமா நீங்க வந்து செஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து சனி பகவான செப்பலை குறிக்கக்கூடியது, ஆனா பாதம் கால்னு வருது பாத்தீங்கன்னா, அப்ப வந்து செப்பலையும் குறிக்கக்கூடியது. அப்ப இல்லாதவங்களுக்கு, ஆதரவற்ற இல்லத்துல வசிக்கக்கூடிய முதியோர்களுக்கு வந்து நீங்க வந்து செப்பலை வந்து தானமா வாங்கி கொடுக்கலாம். அல்லது அங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி ஆயில் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட், மூட்டு வலி முழங்கால் வலி உள்ளவங்களுக்கு வந்து மருந்து மாத்திரை அல்லது ஆயில் மசாஜ் உள்ள எண்ணெய் இதெல்லாம் நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன்னா சுத்தம் நம்ம சொன்னோம், சனி பகவானா அழுக்குன்னு சொன்னோம். அப்போ வந்து பொதுவா வந்து நம்ம வீட்டு டாய்லெட்டை வந்து சுத்தமா வச்சுக்கிறது சிறப்பு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆதரவற்ற இல்லங்கள்ல இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த டாய்லெட்டுக்கு பயன்படக்கூடிய கிளீனிங் பொருட்கள் வந்து நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம். ஒரு டெட்டால், பினாயில் இந்த மாதிரி என்ன வாஷிங் பவுடர் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு எளிமையான பரிகாரமாக வந்துடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன்னா ஆர் அப்படிங்கிற அமைப்பு வந்து உண்டு. அப்ப நம்ம வந்து ஆத்த கிளீன் பண்ண முடியுமா, வாய்ப்பு இருந்தா உங்க ஏரியால ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் நீங்க சுத்தமா வச்சுக்கலாம். அல்லது அதுக்கு வந்து படிக்கட்டு வந்து கட்டி கொடுக்கலாம். ஏன்னா சனி பகவான்ங்கிறது படிக்கட்டு. அப்ப அங்க படிக்கட்டு சரியில்லைன்னா படிக்கட்டை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கலாம். அது சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் கூட நீங்க பண்ணாலும் வந்து சிறப்பானது. அதே மாதிரி வந்து சந்திரன்கிறது வந்து பால், சனி பகவான்ங்கிறது வந்து கருப்பு, கருப்பட்டிங்கிறது எடுத்துக்கலாம். அப்ப கருப்பட்டி பால் நீங்க வந்து குடிக்கலாம், அல்லது தானமாக வாங்கி கொடுத்தாலும் அது சிறப்பு. இப்ப நண்பர்களோட டீ காஃபி குடிக்க போறீங்களா, அந்த இடத்துல நீங்க வந்து கருப்பட்டி பால் வந்து சாப்பிடு, நல்லா இருக்கும் உடம்புக்கு அப்படின்னு சொல்லி நீங்களாவே தானமா நீங்க வந்து வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இந்த சுத்தம் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா கழிப்பறை மட்டும் இல்ல, வீடு நீங்க சுத்தமா வச்சுக்கிறது, 4ஆம் இடம் வாகனத்தை சுத்தமா வச்சுக்கிறது சிறப்பு. இதை என்னைக்கு சார் வந்து கிளீன் பண்றது அப்படின்னு பொதுவா சனிக்கிழமை செய்யறது நல்லது, அல்லது சந்திரன் வரனால திங்கட்கிழமை வந்து நீங்க வந்து செய்யலாம் இந்த சுத்தம் செய்யற விஷயங்கள்ல. அதே மாதிரி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான வந்து டஸ்ட்டை குறிக்கக்கூடிய இடம், டஸ்ட் இருக்கும். அப்ப வீட்டுல வந்து டஸ்ட் படியாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. வீடு சுத்தமா இருந்தாவே உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாம்பல்ங்கிறது கழிவு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், அழுக்குன்னு சொன்னோம். அப்ப திருநீர் நீங்க தியானமாக வாங்கி கொடுக்கலாம். எல்லா கோயில்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான திருநீர், பவுடர் உள்ளதை வாங்கி தரக்கூடாது, அது தோஷமாக மாறிவிடும். சுத்தமா பசு மாட்டு சாணத்துல இருந்து தயார் பண்ண விபூதி பாக்கெட்டை வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம். அது வந்து 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி வரும். அதை வந்து நீங்க கோயிலுக்கு வந்து தானமா கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு பரிகாரம் ஆகும். ஓகேங்களா? இப்ப சொல்லக்கூடிய பரிகாரத்துல எதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியுமோ, வாய்ப்பு இருக்கோ அதை வந்து செய்யுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப தாமதப்பட்டு இருப்பாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதத்தை வந்து அன்னதானம் கொடுக்கலாம், அல்லது தயிர் அபிஷேகம் பண்ணலாம் சிவனுக்கு. ஏன்னா 5ஆம் இடம் காலபுருஷனுக்கு சிம்மம் வீடு, சூரியனை குறிக்கக்கூடியது, சூரியன்கிறது சிவன் ஆகும். அப்ப இந்த சிவனுக்கு வந்து தயிர் அபிஷேகம் யாரெல்லாம் ரெகுலரா தினைக்கும் செய்யறாங்களோ, கோயில பூஜை நடக்கும் போது தினைக்கும் பாக்கெட்டு தயிர் வாங்கிட்டு போயிடக்கூடாது, பசுமாட்டு பாலை வாங்கி முத நாளே வீட்டுல வந்து நீங்க தயிர் உர போட்டு உங்க சொந்த இதுல வந்து உர போட்டு அடுத்த நாள் அது கொண்டு போய் கொடுக்கணும். அது வந்து அரை லிட்டர் இருக்கலாம், 1 லிட்டர் இருக்கலாம், அது உங்களோட வசதி வாய்ப்பை பொறுத்த வரைக்கும். மனதார நீங்க வந்து ஒரு 200 ml கொடுத்தாலும் இறைவன் வந்து வாங்கிக்குவாங்க. அப்ப சிவனுக்கு வந்து தயிரபிஷேகம் பண்ணோம்னா புத்திர பாக்கியம் வந்து நிச்சயமா கிடைக்கும். தயிர் சாதத்தை அன்னதானம் வந்து கொடுக்கலாம். பொதுவா அந்த சனி பெயர்ச்சியில அன்னதானம்ங்கிறது வந்து எப்ப செய்யணும்னா, சனினா இருட்டு அப்படிங்கிற அமைப்பு வந்து
உண்டு. அப்ப இருட்டுனா இரவு நேரம், சந்திரனுங்கிறது இரவு. அப்ப இரவு நேரங்கள்ல வந்து நீங்க அன்னதானம் வந்து கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. ஆனா இரவு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதத்தை கொடுக்க முடியாது, குளிர்காலம் மழை காலத்துல. அப்ப அதுக்கு மேல நீங்க வேற உணவை வந்து கொடுக்கலாம், தவறு கிடையாது. வெயில் காலத்துல வந்து கொடுக்கலாம், ஒன்றும் இது கிடையாது. சனி பகவான சட்னியை குறிக்கக்கூடியது. அப்ப ஒரு தயிர் சாதத்துக்கு ஒரு சட்னி துவையல வந்து நீங்க வச்சு கொடுத்தாலும் இன்னும் சிறப்பு, அதிகப்படியான வேலைகள் வந்து செய்யும். ஓகேங்களா? சனி பகவான நம்ம இருட்டுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப இருட்டுக்கு வந்து நீங்க வெளிச்சத்தை வந்து கொடுக்கலாம். ஏன்னா சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைய காலகட்டத்தில் ஒளிங்கிறது வந்து பல்பு வாங்கி கொடுக்கறது, ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுக்கறது, கோயில்களுக்கு கொடுக்கறது, அனாத ஆசிரமத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கறது, அல்லது உங்க தெருவில் வந்து நீங்க விளக்கு ஏறலாம், நீங்க வாலண்டரியாவே வந்து விளக்க வந்து மாத்தி கொடுக்கலாம். அதாவது அந்த அந்த லைன்மேன்ட்ட சொல்லி இந்த பல்ப் ஏரியல இதுக்கு பதிலாக நான் காசு கொடுக்குறேன், மாத்தி கொடுங்க அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் இதுல எதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த 2.5 வருஷத்துக்கு கண்டிப்பா சனி பகவானால உங்களுக்கு வந்து தோஷம்ங்கிறது வராது. அதே மாதிரி வந்து பாதம் சொன்னோம். அப்ப பாத யாத்திரையே நடந்து போறாங்க பாத்தீங்களா, ரொம்ப லாங் டிராவல்ல வந்து பாத்தீங்கன்னா கோயில்களுக்கு வந்து நடைப்பயணம் செய்வாங்க. சந்திரன்னா நீர், பால், மோரை குடிக்கக்கூடியது. இப்ப இந்த வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத யாத்திரை செல்வாங்க. அப்போ வந்து நீங்க வந்து நீர்மோர் தானம் வந்து பண்ணலாம், மோர் தானம் வந்து கொடுக்கலாம். இப்ப திருவிழா டைம், சித்திரை மாசத்துல திருவிழா நிறைய வரும். அப்போ வந்து நீங்க நிறைய மோர் தானம் வந்து கொடுக்கலாம், வெயில் காலமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும் போது உங்க ஜாதகப்படி உங்க உறவுக்காரர்களை பாதிப்பு இருக்கு பார்த்தீங்களா, நீங்க செய்யக்கூடிய புண்ணியங்களும் அவங்களுக்கு வந்து போய் சேரும். ஓகேங்களா? ஏன்னா இப்ப நம்ம நாளையில இருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து டீப்பா பார்க்க போறோம். எல்லாத்துக்குமே அப்பா அம்மாக்குல இருந்து எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு தெரிய போகுது. மேக்சிமம் சனி பகவான் வந்து நெகட்டிவ் தான் வரும். அதை நீங்க பாசிட்டிவா மாத்திக்கணும். அதுக்குதான் உங்களுக்கு வந்து முதல் நாளே இவ்வளவு பரிகாரம் வந்து கொடுத்துருக்கு. இதுல நீங்க எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யும் போது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த புண்ணியம் வந்து போய் சேரும். இப்ப நம்ம பார்க்க போகக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ராஜநிலை எண்களை தான் மாசம் மாசம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி புதிய பர்மனன்ட் மார்க்கர் ஒண்ணு வாங்கிக்கிங்க. இது ஒரு 20 இருந்து 25 தான் வரும். ஓகேங்களா? இதோட ரேட்டு இப்ப சொல்லக்கூடிய 12 ராசிக்கும் ஓகேங்களா, ராஜநிலையோட எண்ணெய் வந்து மணிக்கட்டுல வந்து எழுதுங்க. இந்த பகுதியில வந்து எழுதுங்க. ஓகேங்களா? இதுல இருந்து இப்படி கையை வச்சுங்க. இந்த பகுதிக்குள்ளார நீங்க வந்து எழுதலாம் உங்க ராசிக்கு உண்டான நம்பர். எழுதும் போது உங்களோட கோரிக்கை என்னங்கிறத நீங்க பிக்ஸ் பண்ணிக்கணும். திருமணம் ஆக வேண்டும் அப்படின்னா திருமணத்தை பத்தி நீங்க நினைச்சுக்கணும். இப்போ உங்க குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகினாலும் என் குழந்தைக்கு திருமணம் நடக்கணும் பாசிட்டிவா தான் நினைச்சுக்கணும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும்னாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்க பிரார்த்தனை செய்துகிறேன். அவ்வளவுதான். உங்க குழந்தைங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணாலும் இதே மாதிரிதான் நீங்க பிரார்த்தனை செய்யணும். வீடு வாங்குறது, வேலை வாங்குறது, வெளிநாட்டுக்கு போறது, கொடுத்த பணம் மீண்டும் வரத்துக்கு, லோன் கிடைக்க, இந்த மாதிரி A to Z எதா இருந்தாலும் நீங்க மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு எழுதும் போது நிச்சயமாக 90ல இருந்து 120 நாள்ல வந்து நிச்சயமா நடக்கும். ஏன்னா இந்த இதுல வந்து நம்ம வந்து நாடி துடிப்புல தான் எழுதுறோம். நாடி துடிப்பு தொடர்ந்து துடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப நம்மளோட கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்திட்ட வந்து கண்டிப்பா போய் சேரும். அதுதான் இதோட ஒரு சூட்சமானது. ஓகேங்களா? மேச ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 73. ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 74. மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 84. கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 77. சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 06. கன்னி ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 02. துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 08. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 42. மகர ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 45. கும்ப ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 41. இது காமனான ராசி பலம் தான். உங்க ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் தேவை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.